மக்களே, இன்று நாம் திருக்குறள் 25 பார்க்கிறோம். இந்த குறள் அறத்துப்பால் பகுதியில் உள்ள நீத்தார் பெருமை அதிகாரத்தை சார்ந்தது. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார் கொந்தளிக்கும் துன்பம் இல. இந்த குறள் ஐம்புலன்களை அடக்கியவர்களின் உயர்ந்த நிலையை விளக்குகிறது. ஐந்தவித்தான் என்றால் யார்? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய ஐம்புலன்களையும் முழுமையாக கட்டுப்படுத்திய மனிதன். இவ்வாறு புலன்களை அடக்குவது எளிதான காரியமல்ல. ஆனால் அதை செய்தவன்தான் உண்மையான வலிமையுடையவன். இந்த குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்தின் துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் மனம் வெளிப்புற விஷயங்களால் குலையாது. ஆசைகள் அவனை கட்டுப்படுத்தாது. அவன் உள்ளம் அமைதியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் திறன் அவனுக்கு இருக்கும். அதனால்தான் அவன் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அதவனை குலைக்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதன் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவன். அவன் வாழ்க்கை உறுதியானது, நிலையானது. இதன் மூலம் திருவள்ளுவர் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், நம்முடைய புலன்களை அடக்கிக் கொண்டால் வாழ்க்கையின் துன்பங்களை எளிதாக சமாளிக்க முடியும். ஆகையால் நாமும் நம் வாழ்க்கையில் சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொண்டு மன அமைதியுடன் வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார் கொந்தளிக்கும் துன்பம் இல. அடுத்த திருக்குறளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.